ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்டலை எம்எல்ஏ பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமனையும் இளமதியும் பிரிக்கணுங்கிறதுக்காக கலா பெரிய ஒரு திட்டம் போட்டு இப்போ பரமனை வெளிநாட்டுக்கு துபாய்க்கு அனுப்பணுங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து நின்று பரமன் அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இளமதியை ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன்ட்ட ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ தனியாக பேசணுங்கும் போதும் பார்த்தா பரமன் ரொம்ப கோவமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் கலாவுக்கும் ரஞ்சிதம் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரமன்ட்ட ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு கண் கலங்கி நான் உன்னை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரமனை வந்து இளமதி அப்படியே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரமன் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு கிளம்பணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கத்து பார்த்தோம்னா கலா அதே நேரத்தில் இளமதி ரஞ்சிதம் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கலாவும் ரஞ்சிதமும் சேர்ந்து இளமதியை ரொம்பவுமே கலாச்சி பேசி ரொம்பவுமே கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இனிமேல் நீ வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதான், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இளமதி எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கலாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அது பரமன்ட்டு இருந்து அவன் வந்து பரமன் வந்து ஃப்ளைட்டு கிளம்பும்போது என்கிட்ட ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்படுறானாட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசும்போதே பார்த்தா கலாவோட முகம் அப்படியே மாறுது. இந்த பக்கத்து பார்த்தோம்னா இளமதி அப்படியே சிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அவசரமாக எல்லாரும் ஏற்பட்டு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தா பரமன் வந்து வெளிநாடு போகாமல் கீழே நிற்கிறாரு. பக்கத்தில் போலீஸ்லாம் நிற்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரித்தா பரமனோட பாக்கெட்டில் கசகசான்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கும்ல, சமைக்கிற பொருள், அந்த வெந்தயம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க, அதாவது இந்த ஜீரகம் மாதிரியே இருக்கும்ல, அந்த கசகசா மாதிரி ஒன்று குட்டிக்கிட்டே இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரியும். அது வந்து பாக்கெட்டில் இருக்குது. அது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன், அதாவது நான் வெளிநாட்டிலலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதான், ஃப்ளைட்லலாம். நம்ம நாட்டிலலாம் நம்ம அது சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது அதனால் பார்த்தோம்னா போலீஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அது எப்படி வந்துச்சு என்னதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ரொம்ப நேரம் ஒரு காமெடி போகுதுன்னு வச்சுங்களேன். கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இனிமேல் வெளிநாட்டுக்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாஸ்போர்ட்டில் வந்து சீல் வச்சிடுறாங்க. அதோட பார்த்தா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததோட பார்த்தோம்னா அது இளமதி தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி இளமதிக்கிட்ட வந்து பரமன் ரொம்ப சந்தோஷத்துக்கு கோபமாக பேசுகிறாரு. இளமதி வந்து நானும் அது செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்ப பெரிய குழப்பத்தோடைய பரமன் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் கலாக்கு சந்தேகம் தான் இளமதி மேலே. அதுக்கப்புறம் இளமதிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் தான் வச்சேன், பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கில் 50,000க்கு மேலே செலவு பண்ணி பரமனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தீங்க, நான் ஒரு 50 ரூபா பொருளை வச்சு அந்த வேலையை முடிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு கலாவுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வருது இளமதி மேலே. பார்வனி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் வீரவசனம் பேசுகிறாங்க. இருந்தாலும் இளமதி வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து ப்ரொமோவில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், நம்ம டுமாரோ ப்ரொமோ கூட பேசலாம். இருந்தாலும் பெருசாக அந்த கதை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இதே ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. ஆனால் அடுத்து நாளைக்கான எபிசோடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குமரேசன் வந்து பரமனை வந்து அந்த மாதிரி கத்தியை வச்சு இது பண்ணிடுறாங்க, காயப்படுத்திடுறாங்க. அதோட பார்த்தா ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போவார், இளமதி தான் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.